வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 15 வீடியோ ஐடியாஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஐடியாஸில் வந்து உங்களோட ஃபேஸை காட்டாமலே உங்களால் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம். அது மூலிமா உங்களால் மணி அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். 15வது நம்ம பார்க்கக்கூடியது டெக் சேனல்ஸ். நிறைய பேர் ஃபேஸை காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேனலும் ஒரு டெக் சேனல் தான். ஸோ நம்ம ஃபேஸ் காட்டி வந்து வீடியோ பண்ணுறோம். பட் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஹை சிபிஎம் வேல்யூ கொண்டது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும், நமக்கான ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். பார்த்துட்டு ஸோ டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கும் நம்ம ஃபேஸ் வந்து காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த 14வது சேனல் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேரியன்ஸ் வந்து இருக்குது. பட் தமிழில் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. நிறைய சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான கரெக்டான டேட்டாஸ் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தா தான் வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும். இன்னும் நிறைய ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்குது. அது எல்லாமே தமிழில் நிறைய பேர் வந்து கவர் பண்ணுறது இல்லை. பட் நம்ம தமிழில் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து இருக்கலாம். 13வது சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் வீடியோஸ். ஸோ ஹெல்த் வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஹெல்த் வீடியோஸ் எல்லாமே நிறைய வந்து குப்பையாட்டம் வந்து இருக்கும். பட் அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் காட்டாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட ஒரு சாய்ஸ் அப்படி என்னன்னா ஃபேஸ் காட்டியே நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. ஸோ நீங்கள் ஃபேஸ் காட்டியே நிறைய விஷயங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக போட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது 12வதாக பார்க்கக்கூடியது குவிஸ் வீடியோஸ். ஸோ குவிஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப கம்மியான சேனல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் இந்த மாதிரி சைடில் தான் வந்து பார்த்தோம்னா நிறைய சேனல்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அண்ட் நிறைய லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே அதிகம். ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் இதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே உங்களால் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ குவிஸ் வீடியோலையும் அதிகமாக நம்மளால் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். அண்டு 11வது நம்ம பார்க்கக்கூடிய சேனல் ஃபினான்ஷியல் சேனல்ஸ். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் ரொம்ப கம்மி. வந்து ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் வந்து பண்ணோம். பட் எனக்கு இன்கம் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு டெக் சேனல்லையும் தென் இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை சிபிஎம் ரேஞ்சஸ் கொண்ட டாபிக். இங்கிலீஷ் ஒன்று வச்சுக்கோங்க, தமிழ் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த 2 சைட்லையுமே நீங்கள் வீடியோஸ் வந்து பண்ணும்போது அதுக்கான ரீச் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றில் ஃப்ளாப் ஆனாலும் இங்கிலீஷ் சேனலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிட் அடிக்கும். ஸோ நிறைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாம். 10வது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது மெடிடேஷன் வீடியோஸ். ஸோ மெடிடேஷன் வீடியோஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழில் அதிகமாக வந்து யாருமே பண்ணுறது. மெடிடேஷன் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ இமேஜஸ் அதை வந்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி விடுங்க. பின்னாடி அந்த மெடிடேஷன் சாங்ஸ் இருக்குல்ல, அந்த மியூசிக் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஓட விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. பட் அது மூலிமா நம்ம அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 9வது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது லைஃப் ஹேக்ஸ் வீடியோஸ். ஸோ லைஃப் ஹேக்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இருந்தது. பட் அதில் இருக்கிறது எல்லாமே இப்போ தமிழில் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம பண்ணுறது வீடியோ ஷூட் பண்ணி அதை நம்ம வந்து மியூசிக்ஸ் வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா நீங்கள் பேசி அதை வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு சப்டைட்டிலாட்டம் நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க. இதெல்லாம் வந்து பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டெப் இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு போட்டுட்டு நீங்கள் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு நல்ல மியூசிக்கை நீங்கள் வந்து போட்டு விட்டிங்கனாவே உங்களால் நிறையவே இதில் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நிறையவே ரீச்சஸ் வந்து இருக்குது. 8வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக வந்து போகுது. ஏதோ ஒரு வுட் ஷாப்பில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கட்டிங் பண்ணுற அந்த வேலை செய்கிற அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீல் நீங்கள் வந்து பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு சேர் செய்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு டேபிள் செய்கிறதா இருக்கட்டும் சரி, ஒரு ஜன்னல் செய்கிறதா இருக்கட்டும் சரி, ஏதோ ஒன்று செய்வாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதை வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் போட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க
அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப சிம்பிளான வேலையில் இது எல்லாமே வந்து முடிஞ்சிடும். நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன எடிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணிட்டாவே நமக்கான ஏர்னிங்ஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால் இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது அதிகமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறேன். 7வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணுறது மூலியமாகவே நம்மளால் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நிறைய ஸ்லைட் ஷோ வீடியோஸ் இருக்குது. ஒரு ஆக்டரோடைய ஃபோட்டோவாக இருக்கும் சரி, அவங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸாக இருக்கும் சரி, இல்லை ஒரு கார் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மொபைல் வந்து புதுசாக வருது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் கார் ஒரு ஃபேமிலி, ஒரு ஆக்டரோட ஃபேமிலி, அவங்களோட விஷயத்தெலாம் வச்சு ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம். ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோஸ் எல்லாமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். 6வது விஷயம் ஸ்கேரி ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு இன்கம் வந்து வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு ரத்த சம்மந்தமானதோ அதுக்கு யூடியூப் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணுவாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அதை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கும் நிறைய ஏர்னிங்ஸ் வருது, வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. 5வதாக பார்க்கக்கூடியது லிஸ்ட் வீடியோஸ். ஸோ லிஸ்ட் வீடியோஸ் நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல டாப் 5 டாப் 10 இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து பண்ணும்போது அதுக்கு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இதுக்கெலாம் நிறைய வியூஸ் வந்து வருது, யாருக்குமே தெரியறதில்ல. நீங்கள் சர்டைனாக லிஸ்ட் வீடியோஸ்க்காகவே ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய ரீச் வந்து கிடைக்கும். ஒரு டாப் 5 எடுங்க, டாப் 10 எடுங்க, டாப் 15 எடுங்க, 20 எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி வீடியோஸ் வந்து பண்ணும்போது நிறையவே இன்கம் வந்து வரும். ஏன்னா நிறைய குப்பையாட்ட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், லிஸ்ட் வீடியோஸ்லாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட நம்ம எப்படி வந்து பெட்டராக பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபுட்டேஜஸ். ஸோ ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு வெப்சைட்லேருந்து போய்ட்டு ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் வேலை. ஸோ இதுலேருந்தே நமக்கு நிறையாவே இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக அதை வந்து மேக் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வீடியோ. நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அனிமல் வீடியோஸ்லாம் அதிகமாக பண்ணுறது இல்லை. பட் ஃபாரின் சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அனிமல் வீடியோஸ்லாம் பண்ணி அதில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு சைடு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ் இந்த மாதிரி சைடில் தான் வந்து போவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் இந்த மாதிரி என்னென்ன அனிமல்ஸ் வந்து இருக்குதோ ஸோ அதோடைய விஷயங்கள் அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அதில் நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. அது யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அது எல்லாமே ஃபாரின் சைடில் ட்ரை பண்ணி அவங்க நிறைய இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அனிமல் வீடியோஸ்ன்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கோங்க. ஐடியா எடுத்து அதுக்குப்படி வீடியோஸ் வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக ரீச் ஆகும். 2வது நம்ம பார்க்கக்கூடியது அன்பாக்சிங் வீடியோஸ். ஸோ அன்பாக்சிங் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா தமிழில் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெக் சேனல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. பட் நிறைய மிக்சடான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக அன்பாக்சிங்காகவே ஒரு வீடியோஸ் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அன்பாக்சிங்காகவே நம்ம ஒரு தனி சேனல் வந்து பண்ணிகிட்டே போகும்போது ஸோ ஸ்பான்சர்ஷிப்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மூலிமா நம்ம இன்கம் இன்னும் பார்த்திங்கன்னா டபுள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து வச்சுக்கோங்க, நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ சொன்னதில் ஒரு 2 விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. 2 விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் பை ஸ்லைடாக மேக் பண்ணிங்கனாவே நிறைய இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாப் 1ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அனிமேஷன் வீடியோஸ். ஸோ அனிமேஷன் வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பே பண்ணணும். ஸோ பே பண்ணால் தான் நம்மளால் அந்த மாதிரி அனிமேஷன் வீடியோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணணும். பட் பே பண்ணாமலேயே நம்மளால் சூப்பரான அனிமேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண முடியும். நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக அனிமேஷன் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இன்கம் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பேசிக்கானது இந்த அனிமேஷன் வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 15 சேனல் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ மிஷினுக்கான ஒரு விஷயத்தை நான் வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதனால் கீப் வாட்சிங். நிறைய வீடியோஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பை கைஸ், ஸ்டே டியூன்.